கட்டமைப்புகள். இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு நிரல் என்பது வரிசை முறையில் நிறைவேற்றப்படும். அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட், அப்புறம் 3வது ஸ்டேட்மெண்ட். இது பொதுவாக நிறைவேற்றப்படக்கூடிய சிறிய நிரல்கள். எடுத்துக்காட்டுக்கு பிரிண்ட் ஹாய், பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் ஹாவ். இப்படி ஸ்டேட்மெண்ட் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். மொத்தம் 3 வரி இருக்குது. இந்த 3 வரியும் முதல் வரி ஹாய், 2வது வரி ஹலோ, 3வது வரி ஹவ். இது இப்படித்தான் நிறைவேற்றப்படும். ஒன்று முடித்த பிறகு 2வது, 2வது முடித்த பிறகு 3வது. இந்த மாதிரியான நிரலாக்கம் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நிரலாக்கத்தை சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வரிசை முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக இந்த நிரலாக்கம் ஒரு வரி முடிந்த பிறகு இன்னொரு வரிக்கு கட்டுப்பாட்டை நகர்த்துவதற்கு துணை புரியலாம், அல்லது இந்த வரி முடிந்த பிறகு மீண்டும் மேலே வருவதற்கு நிரலாக்கத்தை உருவாக்கலாம். இப்படி ஒரு கூற்றிலிருந்து இன்னொரு கூற்றுக்கோ அல்லது இன்னொரு தொகுதிக்கோ கட்டுப்பாடு அனுப்பப்பட்டால் அதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த கூற்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பு கூற்று இல்லைன்னா மாற்று கூற்று. அதாவது கிளை பிரிப்பு கூற்று இல்லைன்னா மாற்று, பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சிங் இந்த கூற்றை நாம் பயன்படுத்தலாம். சில நேரங்களில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கூற்றுகளை மீண்டும் மீண்டும் நாம் இயக்குவதாக இருந்தால் அப்படி இயக்குவதற்கு இன்னொரு முறையான கட்டுப்பாட்டு கூற்றுகள் தேவை. அந்த கூற்றுக்கு பெயர் தான் மடக்கு கூற்று. ஸோ இப்போ நம்ம சீக்வன்சிங் என்பது பொதுவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 வரி 5 வரி உள்ள நிரல்களை வரிசை முறையில் தீர்ப்பதற்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பிரிப்பு அல்லது மாற்று கூற்றுகளை கண்டிப்பாக பார்த்து தான் ஆக வேண்டும். இதில் ஒரு 3 இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தென் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட், இது 2வது ஸ்டேட்மெண்ட், இது 3வது ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் எல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து மடக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கூற்று. அந்த மாதிரியான கூற்று மொத்தம் நம்மகிட்ட 2 இருக்குது. ஒன்று வைல், இன்னொன்று ஃபார். ஸோ இதெல்லாம் நம்ம மடக்கு கூற்றில் பார்க்கணும். அதாவது ஏதேனும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நாம் கட்டுப்பாட்டை நகர்த்த வேண்டுமென்றால் இந்த பிரிப்பு கூற்றையோ அல்லது இந்த மாற்று கூற்று என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கூற்றை பயன்படுத்தலாம். இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் எல்ஸ். அதே மாதிரி ஏதோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு வரியையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகளையோ மீண்டும் மீண்டும் இயக்குவதாக இருந்தால் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது தான் ஒயில் கூற்று அல்லது ஃபார் கூற்று. ஸோ இதை நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கூற்று இஃப் கூற்று, அப்புறமா இஃப் எல்ஸ் கூற்று, அப்புறமா இஃப் எலிஃப் கூற்று. இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இஃப் கூற்று, இந்த இஃப் கூற்று இதை சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். எந்த கூற்றுவை நாம் படிக்க வேண்டுமென்றாலும் படிப்பதற்கு முன்னால் அதற்குன்னு ஒரு கிராமர் உண்டு. கிராமர், இதை சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பொது வடிவம். பொது வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உண்டு, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வடிவம் உண்டு. அதில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட வடிவத்தை சொல்கிறேன். இஃப்
கண்டிஷன் கோலன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஃப்பை விட சற்று உள்தள்ளி அடுத்த வரி ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸோ ஆன், இப்படி போகலாம். ஸோ இப்போ இஃப் ஒரு நிபந்தனை கோலன் உள்தள்ளப்பட்டு ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, இதைத்தான் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனுடைய தொகுதி? இஃபினுடைய தொகுதி. இந்த தொகுதி இதுதான் என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே இந்த கோலன் வைக்கப்படுகிறது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒன்று எழுத போகிறேன். 5 10ஐ விட பெரியது. அப்படி இருந்தால் 5 10ஐ விட பெரியதாக இருந்தால் பெருசுன்னு சொல்லலாம். ஆனால் 5 10ஐ விட சிறியதாக இருப்பதால் அதை என்ன சொல்லுவோம்? நம்ம லெஸர் தேன் 10 அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 10ஐ விட இது சிறியது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் இங்கே எழுத போகிறேன். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்க போகிறேன். இஃப் a greater than 10 கோலன் ஸ்டேட்மெண்ட் 1க்கு பதிலாக பிரிண்ட் a is big. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இது எடுத்துக்காட்டு. ஏக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த மதிப்பு இந்த 10ஓடு சோதிக்கப்படுகிறது. அப்படி சோதிக்கப்படும் பொழுது ஏ 10ஐ விட பெரியதாக இருந்தால், அதாவது உண்மை என்றால் எது நிறைவேற்றப்படும்? இந்த கோலன் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த தொகுதி நிறைவேற்றப்படும். சரி, இது நிறைவேற்றிய பிறகு எங்கே வரும்? இது நிறைவேற்றிய பிறகு இந்த இஃப்க்கு நேராக அடுத்த வரி என்ன இருக்கிறதோ, இந்த இடத்துல இருக்கிறதோ அது நிறைவேற்றப்படும். பொதுவாக இது பொய் என இருந்தால், அதாவது இஃப் a greater than 10 என்பது பொய் என்ற விடையை உனக்கு தந்தால், அப்போ என்ன செய்யும்? இந்த தொகுதி நிறைவேற்றப்படாமல் கிளை பிரிக்கப்படுகிறது. இது நிறைவேற்றப்படாமல் நேரடியாக அடுத்த வரிக்கு சென்றுவிடும். இதுதான் இஃப் இயக்கக்கூடிய முறைமை. அதாவது ஏயின் மதிப்பு 10 என வைத்துக் கொள்ளுங்கள். 10 greater than 10 சரியா தப்பா? தவறு என்றால் ஏ இஸ் பிக் என்ற ஒரு வார்த்தை வராது. அதற்கு பிறகு கடைசியாக இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது வரலாம். நம்ம என்ன கொடுக்கலாம்? நிறுத்து, பாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். நிறுத்து முடிஞ்சு. சப்போஸ் 10 இதுக்கு பதிலாக 11 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு 11 greater than 10 சரியா தவறா? 11 10ஐ விட பெரியது. இது சரி என்றால் உடனடியாக அது என்ன செய்யும்னா, இந்த தொகுதி, அதாவது கோலனுக்கு பிறகு நீங்கள் எதையெல்லாம் தொகுதியாக கொண்டீர்களோ அந்த தொகுதி நிறைவேற்றப்படும். ஏ இஸ் பிக். இதில் ஒரு வரிதான் எழுதப்பட்டுள்ளது. இது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகளை நாம் தொகுதியாக எழுதலாம். C++ல் தொகுதி எழுதும் பொழுது நெளிவுக்குறியை பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே நெளிவுக்குறி அவசியமில்லை, பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாகத்தான் இந்த கோலன் குறியை பயன்படுத்துகிறோம். கோலனுக்கு பிறகு வருவது ஒரு தொகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். இது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு சின்டாக்ஸ், அதாவது ஜென்ரல் ஃபார்மட், பொது வடிவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? இஃப் கண்டிஷன் கோலன் தொகுதி என்பதால் இஃப்பை விட சற்று உள்தள்ளப்படும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 போய்கிட்டே இருக்கும். எல்ஸ் எங்கே எழுதுறேன்னு பாருங்கள். இஃப்க்கு நேராக எல்ஸ் ஒரு கோலன் வைக்கிறேன். கோலன் வைத்து விட்டால் எல்ஸுக்கு பிறகான ஒரு தொகுதி ஸ்டேட்மெண்ட் 3, ஸ்டேட்மெண்ட் 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது உண்மையானாலும் சரி பொய்யானாலும் சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கடைசியாக எங்கே தான் வரணும்? அது ஸ்டேட்மெண்ட் 9 வச்சுக்கிங்களேன், இங்கே தான் வரணும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட்டில் இதை வரைக்கும் காமிச்சா போதும். ஜென்ரல் ஃபார்மெட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப்
ஒரு நிபந்தனை கோலன் வைக்கப்பட்டால் அதற்கு பிறகு எழுதப்படுவது தொகுதி. இந்த தொகுதியில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது நிறைவேற்றப்படும். எப்பொழுது? நிபந்தனை உண்மை என்றால். அதே போல் எல்ஸ், நிபந்தனை பொய் என்றால், இந்த நிபந்தனைக்கு வரக்கூடிய விடை பொய் என்றால் எல்ஸுக்கு பிறகும் ஒரு கோலன் வச்சுருக்கேன், அதற்கு பிறகும் ஒரு தொகுதி இருக்கிறது, அந்த தொகுதி நிறைவேற்றப்படும். இது நிறைவேற்றப்படாது பொய் என்றால். சரி, உண்மை என்றாலும் சரி பொய் என்றாலும் சரி, இதில் ஏதேனும் ஒன்று நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றப்பட்ட பிறகு அது எங்கே தான் வரும்? இதற்கு அடுத்த வரி, இஃப் எல்ஸுக்கு அடுத்ததாக என்ன வரி கொடுக்கப்படுகிறதோ அந்த வரிக்கு சென்று சேரும். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்குங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காமிச்சிடலாமா? இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஒருத்தனுக்கு ஓட்டு போட எலிஜிபிலிட்டி உண்டு. அதே 18 வயசுக்கு கீழே இருந்தால் அவனுக்கு என்ன கிடையாது, ஓட்டு போட எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரு நிரலாக்கம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 என்னது, அவனுக்கு ஓட்டு போட பெர்மிஷன் உண்டு. ஓட்டு இல்லை என்றால், அவனுக்கு 18 வயசுக்கு மேலே இல்லை அப்படின்னா அவனுக்கு ஓட்டு போட பெர்மிஷன் உண்டா? நோ. இதை ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இஃப் ஏஜ் என்ற இந்த மாறிக்கு நாம் ஏதேனும் ஒரு மதிப்பு கொடுப்போம். அந்த மதிப்பு கொடுக்கும் பொழுது அது 18ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த தொகுதி நிறைவேற்றப்படும். என்ன தொகுதி? ஓட். சரி, இது நிறைவேற்றப்பட்ட பிறகு எங்கே வரும்? இது நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுக்கு நேராக கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அங்கே வரும். சப்போஸ் நான் கொடுக்கக்கூடிய ஏஜ் 15ன்னு வச்சுக்கோங்க. 15 கிரேட்டர் தென் 18 என்பது பொய். பொய்னா என்ன ஆகும்? எல்ஸுக்கு அடுத்தாற் போல் என்ன இருக்கிறதோ அது நிறைவேற்றப்படும். என்ன இருக்குது இதில்? நோ. சரி, இது நிறைவேற்றப்பட்ட பிறகு எங்கே வரும்? அடுத்ததாக என்ன இருக்கிறதோ அந்த வரிக்கு வரும். ஸோ உண்மை என்றால் ஒரு தொகுதியும் பொய் என்றால் இன்னொரு தொகுதியும் நிறைவேற்றப்படுகிறது. அதற்காகத்தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நாம் பயன்படுத்துகிறோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் எலீஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எலீஃப் எல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலீஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக இங்கே நான் ஒரு சின்டாக்ஸ் எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். சின்டாக்ஸ் அதாவது ஜெனரல் ஃபார்மட். இஃப் கண்டிஷன் கோலன் statement 1, statement 2, elif, again condition, statement 3, statement 4, elif, again condition, statement 4, statement 5, else, statement 6. இப்போ இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்மட் ஆஃப் இஃப் எலீஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இந்த எலீஃப் என்பது எல்ஸ் இஃப் என்பதன் சுருக்கம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் கோலன் வச்சுருக்கேன்? கோலன், எல்ஸ்லேயும் ஒரு கோலன் உண்டு. ஸோ இஃப்பில் ஒரு கோலன், எலீஃபில் ஒரு கோலன், எலீஃபில் ஒரு கோலன், எல்ஸில் ஒரு கோலன். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம பாடங்களில், நம்ம ஸ்கூலில் ஒரு பேப்பரில் 80 மார்க்குக்கு மேலே போனால் அவனுக்கு கிரேட் 1 கொடுப்பாங்க. அதே மாதிரி 79லேருந்து 70, அதாவது 70லிருந்து 79 வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு கிரேட் 2 கொடுப்பாங்க. 60லேருந்து 69 வரைக்கும் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு கிரேட் 3 கொடுப்பாங்க. 50லேருந்து 59 வரை இருந்தால் அவங்க கிரேட் 4. இதற்கு குறைவாக இருந்தால் எஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கிரேட் எஃப். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளை சோதிக்க இருக்கிறோம். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு சில கூற்றுகளை மட்டும் இயக்க இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி இயக்குவதற்கு நமக்கு எது தேவைப்படுகிறது? இஃப் எலீஃப்
எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதையே ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, இஃப் மார்க் greater than 80 என்ன செய்யலாம், அவனுக்கு கிரேட் 1ன்னு கொடுக்கலாம். print A grade அப்படி வச்சுக்கலாம். leaf again mark greater than 70 and mark less than 70 less than or equal 79. ஞாபகம் வச்சுக்கோங்க, mark greater than 70 and mark less than or is equal 79. print ஒரு கோலன் வச்சுக்கணும், B grade. leaf அடுத்ததா mark greater than 60 and mark less than or equal 69. ஒரு கோலன். print C grade. else leaf else இல்லை, அடுத்து ஒரு கண்டிஷன் இருக்குது அதில். மார்க் greater than 50 and mark less than or equal 59 colon. print D grade. இது எதுவுமே இல்லை அப்படின்னா else colon. print fail grade. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. இது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அல்லது பின்னலான இஃப் ஸ்டேட்மெண்ட். பின்னலான இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று மட்டுமே உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக நான் மார்க்கு 69ன்னு கொடுத்தேன். இப்போ இங்கே வாங்க, 69 80ஐ விட பெரியதா? இல்லை. இல்லைன்னா அடுத்தது எலீஃப் அதுக்கு வரும். இப்போ பாருங்கள், 69 70ஐ விட அதிகமாக இருக்கிறதா? 69 70ஐ விட அதிகமாக இருக்கிறதா? அண்ட் 79ஐ விட குறைவாக இருக்கிறதா? இரண்டு கண்டிஷனும் உண்மையென இருந்தால் மட்டும்தான் இது. அப்போ அடுத்து இங்கே வாங்க, மார்க் greater than 60. ஆமாம், greater than 60 and less than or is equal 69. 69 வரை இருக்கிறதா? ஆமாம், இது உண்மை. உண்மை எனும் பொழுது இந்த பிரிண்ட் சின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது மட்டும் இயக்கப்படும். இயக்கிய பிறகு எங்கே வரும்? இப்போ பாருங்கள், இது இயக்கப்படவில்லை, இது இயக்கப்படவில்லை, இது இயக்கப்படுகிறது. இயக்கிய பிறகு இது எங்கே வருகிறது என்றால் கடைசியாக இஃப்பு எலிஃபு 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 எல்ஸுக்கு கீழே அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோமோ அங்கே வந்துவிடும்.